தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ். கென் கருணாஸ் யூத் அப்படின்ற பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்துட்டாரு. அடுத்து கென் கருணாஸ் டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிக்க போறார் அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. ஏற்கனவே சத்யஜோதி ஃபிலிம்ஸுக்கு வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு படம் பண்ணணும். அண்ட் அதே சத்யஜோதிக்கு கென் கருணாஸும் டேட்ஸ் கொடுத்துருக்காராம். இவங்க ரெண்டு பேரும் ஒரு சூப்பரான கொலாபரேஷனில் ஈடுபட்டிருக்காங்க. அண்ட் கூடிய விரைவில் இந்த ஒரு கொலாபரேஷனை பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. லோகேஷ் கனகராஜ் ஒரு பக்கம் டேரக்டராக பிஸியாக இருக்கார், இன்னொரு பக்கம் ஹீரோவாக பிஸியாக இருக்கார். மீண்டும் அவருடைய டைரக்ஷனில் பயங்கரமான ஒரு திரைப்படம் ரெடியாக போகுது. அந்த படத்தோடைய ஹீரோவாக அல்லு அர்ஜுன் நடிக்க போகிறார். இந்த படத்தோடைய ஹீரோயினா இப்போது லோகேஷ் கனகராஜ் பூஜா ஹெக்தேவை லாக் பண்ணியிருக்காரு. அண்ட் பூஜா ஹெக்தே அல்லு அர்ஜுன் ஏற்கனவே 2 படங்கள் பேரப் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பூஜா ஹெக்தே அல்லு அர்ஜுன் கூட சேர்ந்து நடிச்சா இது அவங்களுடைய 3வது படம் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. டைரக்டர் மாரி செல்வராஜ் வாழை 2 அப்படின்ற ப்ராஜெக்ட் பண்ண போறாரு. இந்த படத்தோட ஹீரோவா ஆக்டர் கதிர் இருக்க போறாரு. இந்த படத்துல 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஒருத்தங்க அனுபமா பரமேஸ்வரன், இன்னொருத்தவங்க கயாடு லோகர். அனுபமாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடியே மாரி செல்வராஜோடைய பைசன் படத்துல கதாநாயகியா நடிச்சிருக்காங்கன்றதும் குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் சிங்கீதம் ஸ்ரீனிவாஸ் ராவ் அவருடைய இயக்கத்துல சிங்கீதம் அப்படின்ற திரைப்படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. மிக முக்கியமா சொல்லணும்னா ஓவரால் வேர்ல்டுலேயே ஒரு 94 வயசுல ஒருத்தர் டைரக்ட் பண்றாரு அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். சமந்தா லீடா நடிச்சிட்டு இருக்க திரைப்படம் தான் மா இன்டி பங்காரம். இந்த படம் தெலுங்குல ரெடி ஆயிட்டு இருக்கு. பட் தமிழ்லையும் பைலிங்குவலா ரிலீஸ் பண்ணலாம்னு இந்த டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ரிலீஸை இந்த மாசம் பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு சில காரணங்களுக்காக இந்த படத்துடைய ரிலீஸ் ஜூன் மாசம் தள்ளி போகுது. ஹீரோ சிவகார்த்திகேயன் அவருடைய சம்பளத்தை உயர்த்தியிருக்காரு அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. சிவகுமார் முருகேசனோட இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ஹீரோ நடிக்க போறாரு. இந்த படத்துக்கு சிவகார்த்திகேயன் வாங்க போற சம்பளம் 55 கோடி ரூபாய் அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த படத்தோட ப்ரொடக்ஷனை ராஜ் கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தான் ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்றதும் குறிப்பிடத்தக்கது. இளையராஜாவுடைய இசையில அன்னக்கிளி அப்படின்ற திரைப்படத்தோடைய மியூசிக் ரிலீஸ் ஆகி இன்னியோட 50 வருஷம் நிறைவு பெறுது. இசைஞானி இளையராஜா அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு வந்து 50 வருஷத்தை கிராஸ் பண்ணியிருக்காரு. இதை அவங்க ஃபேன்ஸ் மிக விமர்சையாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இயக்குனர் PS மித்ரனோட இயக்கத்தில் தனுஷ் அவர்கள் ஹீரோவாக நடிக்க போறார் அப்படின்ற அப்டேட்டை கொடுத்துருந்தோம். இப்போ அந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி இயக்குனர் சஞ்சய் லீலா பன்சாலி அவருடைய ப்ரொடக்ஷனில் தான் இந்த படம் ரெடியாக போகுது அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்கள் இன்னொரு இயக்குனர்கிட்டையும் கதையை கேட்டிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஷன் மங்கல் அப்படின்ற பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்த இயக்குனர் ஜெகன் சக்தியோட இயக்கத்தில் கூடிய விரைவில் தனுஷ் அவர்கள் நடிக்க போகிறாங்க அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மஸ்ட் டேட் த பிளே பாய் அப்படின்ற வெப் சீரிஸ் கிட்டத்தட்ட 23 எபிசோட் இருக்கு. இது முழுக்க முழுக்க சிங்கப்பூர்ல இருக்க ஒரு டீம் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. எல்லாரும் இந்த வெப் சீரிஸை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. கருணாஸ் அவர்கள் இப்போ லீடாக ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டரில் ஆக்ட்ரஸ் நிமிஷா விஜய் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்துடைய டைட்டிலா என்ன விலை அப்படின்றது தான் இந்த படத்துடைய டைட்டிலாக இருக்குது. இந்த படத்துடைய ரிலீஸை கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தோட ஓவரால் ஷூட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சிருக்கு. அதை இந்த டீம் மெம்பர்ஸ் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.